நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் 60% பேர் இருக்கிறாங்க. விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் 60% பேர், 40% பேர் தொழிலை நம்பி இருக்கின்றாங்க. இந்த 60% மக்களும் அவள் இரவென்றும் பகலென்றும் வெயிலும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்து உழைத்து பிழைக்கக்கூடியவர்கள் இந்த 60% மக்கள். நீங்க டெல்டா மாவட்டம் போயிருந்தேன், அங்க குருவை சாகுபடி, அந்த சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் அவருடைய அறுவடை செஞ்சு அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து அங்கே நேரடி கொள்முதலத்தில் வந்து திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருந்தாங்க. 15 நாள் அந்த அரசாங்கம் அந்த கொள்முதல் செய்யவே இல்லை. அதனால மழை காலத்தில் தொடர் மழையினால அதெல்லாம் நெல்மணிகள்லாம் மழையில் முளைச்சு அப்படியே நாத்து 4 இன்ச்சு வந்துட்டு. நான் கேட்டா இந்த முதலமைச்சரும் உணவுத்துறை மந்திரியும் சொல்றாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தவறான தகவலை சொல்றார் என்று. நான் நேரடியா எல்லா கொள்முதலத்துக்கு பல கொள்முதலத்துக்கு போனேன். தஞ்சாவூர் மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இப்படி இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நேராக போனேன். மயிலாடுதுறை வரைக்கும் போனேன். திருவாரூர்ல இருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை 4 மாவட்டத்தில் இருக்கின்ற நேரடி கொள்முதலுக்கு சென்று அங்க என்ன நிலைமைன்னு விவசாயிட்ட கேட்டு இருந்தேன். அப்போ விவசாயிகள் கண்ணீர் மல்க சொன்னாங்க, நாங்க 1 ஏக்கருக்கு 35,000 ரூபாய் செலவு செஞ்சு பயிர் நடவு செஞ்சு அறுவடை செஞ்சு கொண்டு வந்த நெல்லை முறையா கொள்முதல் செய்யல, இங்க நெல்லெல்லாம் முளைச்சு போச்சு. இன்னைக்கு தொடர் மழையில் காரணமாக நெல்லு குவியலா குவிச்சு வச்சிருக்கிறோம், அந்த நெல்லெல்லாம் அவிஞ்சு போச்சுன்னு எடுத்து காட்டினாங்க. இந்த அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத கணத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் மல்க தன் உழைத்த நெல்லையெல்லாம் விற்க முடியாத அவலங்களை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுகின்றது. இதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து